கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த புது மாதத்திலும் கூட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். பரலோகத்தில் சேர்க்க மட்டும் அவர் நம்மோடு கூட இருப்பேன், இந்த உலகத்தில் கடைசி வரைந்து நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்தவர். அந்த கிருபையை தியானித்து அதிசயமாம் உம் கிருபை, இதில் அகமகிழ்வேன் உம் அடிமை. அல்லேலூயா. கிருபை கிருபையை நீ பொழிந்திருந்த மாட்டாங்க. உடைய அன்பு மகா பெரியதாக அதிசயமாம் கிருபை, அதில் மகிழ்வேன் உம் அடிமை நான். அதிசயமாம் கிருபை, கிருபை கிருபை பொழிந்திடுவேன் கிறிஸ்தேசுவின் அன்பிலே. கிருபை கிருபை பொழிந்திடுவேன் கிறிஸ்தேசுவின் அன்பிலே. அதிசயமாம் கிருபை, அதில் மகிழ்வேன் உம் அடிமை நான். அதிசயமாம் கிருபை, தீகாலையில் நான் உம்மை நோக்கி அதிக வாஞ்சையாய் கெஞ்சும் கிருபை. அதிகாலையில் நான் உம்மை நோக்கி அதிக வாஞ்சையாய் கெஞ்சும் கிருபை. தாங்கும் பாடுகள் என்னை உட்படுத்தி தம்மோடன் சுதந்திரராக்கினீரே. தாங்கும் பாடுகள் என்னை உட்படுத்தி தம்மோடன் சுதந்திரராக்கினீரே. என்னில் கிருபைகள் என்னில் இந்ததினால் ஏற்றுக்கொள்வீரின் சுத்திரமே. என்னில் கிருபைகள் என்னில் இந்ததினால் ஏற்றுக்கொள்வீரின் சுத்திரமே. அதிசயமாம் கிருபை, அதில் மகிழ்வேன் உம் அடிமை நான். அதிசயமாம் கிருபை, தாசன் தாவீதை போல் ஈசன் எனக்கு இயேசுவுக்குள் அளித்த மாறா கிருபை. தாசன் தாவீதை போல் ஈசன் எனக்கு இயேசுவுக்குள் அளித்த மாறா கிருபை. உம் சித்தம் செய்ய என்னில் நிறைந்த கிருபை, இன்ப கீதங்கள் பாட பொங்கும் கிருபை. உம் சித்தம் செய்ய என்னில் நிறைந்த கிருபை, இன்ப கீதங்கள் பாட பொங்கும் கிருபை. உடுமனத்துடன் நடனமாடி தொழுது சேவிப்பேன் கர்த்தரையே. முழுபலத்துடன் நடனமாடி தொழுது சேவிப்பேன் கர்த்தரையே. அதிசயமாம் கிருபை, அதில் மகிழ்வேன் உம் அடிமை நான். அதிசயமாம் கிருபை, கண்கள் முன்னிலையில் நின்றிடும் முந்தன் தூய கிருபை. நித்தமின் கண்கள் முன்னிலையில் நின்றிடும் முந்தன் தூய கிருபை. தாழ்மை பொறுமை அன்பை தானமாய் தாங்கி நடத்துவி செய்வரிலே.
அதிசயமாம் கிருபை 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 இன்றி நாம் கித்தனம் செய்தே ஆத்மரீபு கிருபை கிருபை இன்றி நாமும் கித்தனம் செய்தே ஆத்மரீபு சிறுபாவிலின் கரம் தளர்ந்திடாமல் கர்த்தாவே நீரே திடப்படுத்தி சிறுபாவிலின் கரம் தளர்ந்திடாமல் கர்த்தாவே நீரே திடப்படுத்தி சீயோனை காட்டி வெளிப்படும் நாளை பூரண கிருபை அளித்திடுவே சீயோனை காட்டி வெளிப்படும் நாளை பூரண கிருபை அளித்திடுவே அதிசயமாம் கிருபை அதில் மகிழ்வை உம்மடிமை அதிசயமாம் கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சட்டை நிழலிலே நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு, அங்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. நாமும் சங்கீதக்காரோடு சேர்ந்து நீரே அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய சிறையின் நிழலிலே தங்குவது ஒரு பரம ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் செட்டியின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் இதை மூடுவார். ஆமென். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, சபையை ஆண்டவரே தேவரப்பா சிறகுகளால் மூடும் ஆண்டவரே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தெய்வத்தின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே
இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாத்துவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாத்துவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். உற்சாகமாய் சேட்டையில் நீர் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடினார். அல்லேலூயா. Hallelujah. இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய போக்கிய வரத்தையும் பாதுகாக்கிறவர், கையும் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் அது சித்திக்க செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு உண்டு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஜெய வாழ்வை நமக்கு தரும்படியாகவும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். வீண் செலவுகள், விக்கினங்கள், மோசங்கள் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் நாங்கள் ஜெயமாய் ஓடும்படியால் சோதனைகள் இருந்தும் தேவன் எங்களை தப்புவிப்பீராக. கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து ஆண்டவரே, சர்ப்பத்தை போல நாங்கள் வினாவுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழவும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உத்தம இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும் ஆண்டவர். அநேகரை நீதி உட்படுத்துகிறதான ஒரு நல்ல ஜீவிதம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்புள்ளாய் மற்றவர்களை வழிநடத்த எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. உற்சாக ஆவியை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 36 சங்கீதம் 7 வசனம். Psalms chapter 36 verse 7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. How precious is your loving kindness, O God. அதனால் மனுப்புத்திரர்கள் உமது செட்டை நிழலிலே வந்தடைகிறார்கள். Therefore the children of men put their trust under the shadow of your அவருடைய wings. கிருபை தான் அவருடைய செட்டை நிழலிலே தங்கும்படியாய் நமக்கு உதவி செய்கிறது. His grace helps us abide under his wings. ஆகையால்தான் சங்கீதக்காரன் 61 சங்கீதம் 4 வசனத்தில் சொல்லுகிறது. Hence the psalmist says in the Psalms chapter 61 verse 4, நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன். I will abide in your tabernacle forever, உமது செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன். and I will trust in the shelter of your wings. நாம் சொல்லுவோம், Let us say together, ஆண்டவரே, உம்முடைய செட்டையின் மறைவிலே நான் வந்து அடைவேன். Lord, I will come under the protection of your wings. உம்முடைய கிருபை அருமையானது அப்பா. Your grace is how beautiful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவருடைய செட்டையின் கீழே இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கிறது? What happens when we are under the shelter of his wings? தீங்கு நாளிலே, In the day of the trouble, அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, and he shall set me on the high upon rock. இதுதான் தீங்கு நாளிலே நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய செட்டையின் மறைவு. This is what is the protection on the day of trouble. வேண்டும் என்று ஒருவர் நமக்கு சேதத்தை உண்டாக்க, காயத்தை உண்டாக்க அல்லது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதுதான் தீங்கான காரியம். The things that causes suffering, the things that causes pain by others, that is what is evil done to us. ஆனால் இந்த எதிர்மறையான விளைவுகளை எல்லாம் நமக்கு விலக்கி நம்மை மறைத்து தம்முடைய செட்டையிலே வைத்து கண்மலையிலே அவர் நம்மை உயர்த்துகிறார். But God protects us from these adverse actions, and he hides us in his shelter under the protection of his wings and lifts us on the high rock. சங்கீதம் 17:9 சொல்லுகிறது, Psalms chapter 17 verse 9 உம்முடைய says, செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். hide me under the shadow of your wings. உம்முடைய செட்டை நிழலிலே என்னை காப்பாற்றும்.
Hide me under the shadow of your wings. எங்க இருந்து காப்பாற்ற வேண்டும், யாரிடத்துல இருந்து காப்பாற்ற வேண்டும்? From whom, from what should we need protection? நம்மை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கு விரோதமாக உம்முடைய சட்டையிலே நிழலிலே என்னை காப்பாற்றும். From the wicked who oppress me, from my deadly enemies who surround me, protect me, O God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறான். Here the apostle Paul says, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9 வசனம். in 2 Corinthians chapter 1 verse 9, நாங்க எங்க மேல நம்பிக்கையே இல்லாம, we do not have our hope in ourselves. நாங்கள் யார் மேல் நம்பிக்கையோ மறுத்துரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கத்தக்கதாக, We have the sentence of death in us, but in the God who raises death, we keep our trust. தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும்படியாக, To keep the trust in God who raises the dead, எங்கள் நம்பிக்கையெல்லாம் அவர் மீது வைத்து விட்டோம். we have kept all our trust upon him. ஏன்? Why? மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். And we have the surety that death will visit us. இப்படிதான் வியாதிகள், This is how diseases, பொல்லாத சத்துனுடைய வல்லமைகள், the evil power of the devil, ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகள், the accidents, இவையெல்லாம் பலவிதத்திலே நமக்கு எதிராய் வரலாம். all these things may come against us. இங்கே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Here we keep our trust in the Lord. மரணமே வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. But we know that the death is surely going to visit us. ஆனால் நாங்கள் யாரை நம்பி இருந்தோம்? But who did we trust? மரித்தோரை எழுப்புகிற எங்கள் தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருந்தோம். We trust in the God who raises the dead. நடந்த காரியம் என்ன? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். What happened was in 2 Corinthians chapter 1 verse 10, அப்படியே மரணத்திலிருந்து அவர் எங்களை ரட்சித்தார், தப்புவித்தார். he delivered us from the so great of death. இப்போதும் தப்புவிக்கிறார். And he does deliver us. இன்னும் தப்புவிப்பார். And he will deliver us forevermore. எங்களை தப்புவித்தார், He delivered us. தப்புவிக்கிறார், He delivers us. தப்புவிப்பார். And he will deliver us. எந்த 3 காலங்களையும் பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். He is a God who protects our past, our future and present. கடந்த காலத்திலும் காத்தார், He protected us in the past. நிகழ்காலத்திலும் அவர் காப்பார், He protects us in the present. வருங்காலத்திலும் அவர் நம்மை காப்பார். And he will protect us in the future. என் நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும்? So who should I keep my trust in? கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம். Let us keep our trust in the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஏன்னா அவர் நம்மை காப்பாற்றுகிறவர். Because he protects us. செட்டையின் மறைவிலே நமக்கு ஒரு வைத்து நம்மை காப்பாற்றுகிறவர். He protects us under the shadow of his wings. எப்படி காக்கிறார்? How did he protect us? சங்கீதம் 17:8 சொல்லுகிறது, கண்மணியை போல என்னை காக்கிறவர். Psalms chapter 17 verse 8 says he protects us as the rock under the foot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தருடைய நாம கண்ணின் மணியை போல காக்கிறார். He protects us as the apple of our eye. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm chapter 57 verse 1. எனக்கு இரங்கும் தேவனே. Be merciful to me, O Lord. எனக்கு இரங்கும். Be merciful to me. உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. For my soul trust in you. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டை நிலையிலே வந்து அடைவேன். And under the shadow of your wings I will make refuge until these calamities have passed away. தீங்கு மட்டுமல்ல, not only evil, விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் நம்மை பாதுகாக்கிறது அவர் சட்டை நிழல். The shelter of his wings protects us from the calamities that pass away from us. விக்கினங்கள் என்ன? What are these calamities? இடையூறுகள், the blockages, தடங்கல்கள், the இடர்பாடுகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, ஊழியத்திலும் வேலைகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியம். These are calamities that we see in our lives, in our lives of our children and in the church. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு உண்டாகிறது. In the spiritual life, these troubles are happening to us. எல்லா தடங்களையும் கர்த்தர் மாற்றுவார். And God will change all these struggles. இடர்பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். He will change these blockages. ஆண்டவர் செட்டை நிழல் இப்படிதான் நம்முடைய விக்கினங்களுக்கு விளக்குகிறது. This is how the shelter of the wings of God protects us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகியதான் சங்கீதம் 63:7 சொன்ன பிரகாரம், hence in Psalm chapter 63 verse 7, வரும் நாட்களிலும் in the coming days, நீர் எனக்கு துணையாய் இருப்பீராக. because you have been my help, நீர் எனக்கு துணையாய் இருப்பதினாலே, because you have been my help, உம்முடைய செட்டை நிழலிலே நான் களி கூறுகிறேன். therefore in the shadow of your wings I will rejoice.
நீர் எனக்கு துணை ஆண்டவரே, You are my refuge, Lord, உம்முடைய சட்டையிலே தங்குவேன். and I will be in your wings. தீங்குக்கு தப்புவிக்கிற தேவன், He is the God that delivers us from evil. விக்கிரங்களுக்கு தப்புவிக்கிறதான தேவன், He is the God that delivers us from calamities. மரணத்தின் வல்லமையிலிருந்து தப்புவிக்கிறதான தேவன். He is the God that delivers us from the power of death. அவர் சட்டை நிழலிலே நாம் தங்குவோம். Let us abide in the shadow of his wings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சங்கீதம் 91:4 சொல்கிறது, In Psalm chapter 91 verse 2 அவர் says, தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், and he will cover you with his wings, அவர் சட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். and under his wings you shall take refuge. ஆகையால தான் நம்ம சொல்லுவோம், Let us say together, நீர் என் அடைக்கலம், you are my என் fortress, கர்த்தர் என் கோட்டை, you are my என் refuge, தேவன் நான் நம்பி இருக்கிறவர். and you are the God that I trust in. ரூத் 2:12. Ruth chapter 2 verse 12, உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. the Lord repay your work and a full reward according to your works. நாம் செய்கிற செயல்களுக்கு கர்த்தர் பலனை தருகிறவர். God repays us for the work that we do. ஏன் Why? என்ன நடந்துச்சு? What happened? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. A full reward be given you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. நிறைவான பலன் தேவனால் நமக்கு கிடைக்கும். A full reward will be granted us to God, us by God. இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, Not only in this month, நம் மரண பரியந்தம் till the day of our death. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே பற்றிக்கொள்வோம். Let us keep our trust in the Lord and hold on to Him. சட்டையிலே நிழலிலே தங்குவோம். And let us abide under the shadow of His wings. நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம். Let us receive the full reward. தீமையிலிருந்து நாம் தப்புவித்துக் கொள்வோம். And let us deliver ourselves from evil. விக்கிரங்களிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம். Let us be delivered from calamities. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Let us all praise God. கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us all praise God together. ஹல்லேலூயா. Hallelujah. உம்முடைய சிலை நிழலிலே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. Lord, protect me under the shadow of your wings, Lord. அவர் கருணை போல நம்மை காப்பார். He protects us as the apple of his eye. நம்முடைய பிள்ளைகளை காப்பார். He will protect our children. நம்மை காப்பார். And he will protect us. தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் காப்பார். God protects his children. ஆகையால் அவர் சட்டை நிலையிலே மனுபுத்திரர் எல்லாரும் வரட்டும். Let all mankind come under the shadow of his wings. நாம் இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வரட்டும். Let all the people that surround us, let them come to God. அவர்களும் இயேசுவின் வல்லமை இரட்சிப்பை காணட்டும். Let them see the salvation and the power of Jesus. கண்மணி போல காத்தருளும். Let us protect us as the apple of your eye. சட்டை நிலையிலே காப்பாற்றுகிறவர். He protects us under the shelter of his wings. தீங்கு நாளிலே நம்மை காக்கிறவர். In the day of the trouble, he protects us. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் காக்கிறவர். He protects us until calamities pass. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, Let us all praise God. எங்களை எங்கள் குடும்பத்தையும் சபையையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Lord, we give us our family and our church, Lord. எங்களுடைய தொழில்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. We give our business unto you, Lord. வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். We give our work unto you. எங்கள் பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஒப்பு கொடுக்கிறோம். And we submit our children's education. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பீராக. God bless the future of our children. உம்முடைய சட்டை நிலையிலே வந்த எங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. Lord, we have multitude of blessings under the shelter of your ஆவிக்குரிய wings. வாழ்க்கையிலும் In the spiritual இந்த life, உலக வாழ்க்கையிலும் in the worldly life, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. we need your blessings, God. ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்க. Lord, you lead us. ஆண்டவரே இந்த சத்திய பாதையில் நடத்துங்க. Lord, you lead us in the way of truth. பேதையானாலும் திசை கெட்டு போகாத உம்முடைய வழியில நடத்துங்க அப்பா. Even though we are foolish, let us not go astray from the வார்த்தையினால் way. எங்களை ஞானவானாய் மாற்றுங்க. Lord, make us wise by your உம்முடைய word. ஞானத்தை தந்து எங்களை ஞானவானாய் மாற்றுங்க, பலவானாய் மாற்றுங்க. Give us your word and make us wise, Lord. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழி நடத்தலும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவானில் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 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 மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியா நிறைந்திடும். ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியா நிறைந்திடும். புளிய எல்லை நீர் வைத்து என்னால் சேவை கலந்திடும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.